தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு அவர்களுடைய ஜாதகம் மிக சிறப்பானதுன்னு சொல்லலாம். அவர் பழம்பெரு நடிகர் கிருஷ்ணாவுடைய மகன் ஆவார். அவர் ஜாதகம் ஏன் சிறப்புன்னு சொல்கிறேன்னா, அவர் தெலுங்கில் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காருன்னு சொல்லலாம். அப்படி அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ஜாதகம் மிகச்சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கும். அவர் பார்த்திங்கன்னா தெலுங்கு திரைப்பட உலகத்தில் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அவர் ரொம்ப அழகாக இருக்கிற காரணத்தினால. பழம்பெரும் நடிகர் கிருஷ்ணாவின் மகன். அதே மாதிரி குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்கள் நடிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. 2003 வெளியான ஒக்கடு அப்படிங்கிற படமும் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது அப்படின்னு சொல்லலாம். இளமையான தோற்றமும் நுணுக்கமான நடிப்பு திறனும் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் சமூக சேவை செய்யறதுலையும் ஆர்வம் காட்டிக்கிட்டு வராரு. இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய நிதி உதவி கொடுத்துருக்காரு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள 2 கிராமங்களை தத்தெடுத்து நிர்வகித்து வரார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இவர் பல நந்தி விருதுகளையும் தென்னிந்திய ஃபிலிம்பேர் விருதுகளையும் வென்றிருக்கார் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. சமீபத்தில் கூட குண்டூர் காரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். தற்போது உலக புகழ்பெற்ற இயக்குனர் எஸ் ராஜமௌலியோடு இணைஞ்சு பிரம்மாண்டமான படத்தில் நடிக்க தயாராகி வருவதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இப்போ இவருடைய ஜாதக அமைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. துலா லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சிம்மத்தில் புதன் சந்திரனோட இணைஞ்சு சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. இது ஒரு மிகச்சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் அதாவது லக்னாதிபதி சுக்கிரன் அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சந்திரனோட இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் லக்னத்துக்கு மட்டுமல்ல 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதே மாதிரி 2ஆம் வீட்டில் ராகு அமைஞ்சிருக்காரு. 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க. 8ஆம் வீட்டில் பார்க்கும்போது கேதுவோட செவ்வாய் அமைஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் குரு அமைஞ்சிருக்காரு. 7ஆம் வீடு அப்படிங்கிறது மேஷத்தில் குரு இருக்கார். அப்போ குருவோட பார்வை லக்னத்து மேலே விழுவுது அப்படின்னு சொல்லலாம். குருவோட 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை. குருவோட 5ஆம் பார்வை 11ஆம் வீட்லேயும் லாபஸ்தானத்துலேயும் 7ஆம் பார்வை லக்னத்துலேயும் விழுவுது. அதே மாதிரி குருவோட 9ஆம் பார்வை 3ஆம் வீட்டில் விழுவுது அப்படின்னு சொல்லலாம், முயற்சி ஸ்தானத்தில். அதனால தான் இவர் இவ்வளவு சிறப்பாக லாபஸ்தானமும் சிறப்படையுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 10ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் சனீஸ்வரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. 10ஆம் ஸ்தானத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைவு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். சில சவால்களையும் காட்டுது, இருப்பினும் மிகச்சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஒரு பரிவர்த்தனை யோகம் காட்டப்பட்டிருக்கு. சூரியன் கடகத்தில் அமர்ந்திருக்காரு 10ஆம் ஸ்தானத்தில், அதாவது சந்திரனோட வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 11ஆம் ஸ்தானம் சிம்மத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு. அப்போ சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று மிகச்சிறந்த யோக பலத்தை இவருக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். 10ஆம் ஸ்தானமும் 11ஆம் ஸ்தானமும் பரிவர்த்தனை பெற்று மிகச்சிறந்த யோக பலத்தை இவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னம் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நேர்மை மற்றும் வசீகரமான தோற்றத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் வீடு விருச்சிகத்தில் ராகு இருப்பது பேச்சாற்றலையும் எதிர்பாராத லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேஷத்தில் குரு அமர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு மிகச்சிறந்த அமைவு. தன்னுடைய நட்பு வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு. அதனால் அவருடைய பார்வைகள் பற்றி நம்ம சொன்னோம். குறிப்பாக லக்னத்தை அவர் பார்க்கறது மிக விசேஷம்னு சொல்லலாம். லக்னாதிபதியும் சிறப்பாக இருந்து அதே சமயத்தில் குருவின் பார்வையும் லக்னத்தில் கிடைக்கும்போது மிகச்சிறந்த நிலை அப்படின்னு சொல்லலாம்.
எல்லா நடிகருடைய பழம்பெரும் நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய மகன்கள் எல்லாம் மிகச்சிறப்பான நிலைக்கு வர்றதில்லை. ஒரு சில பேர் தான் மிகச்சிறந்த நிலைக்கு வராங்க. அது காரணம் என்ன, அவங்க ஜாதகம் தான் சொல்லணும். ஜாதகம் நல்லா இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்களால மிகச்சிறந்த நிலையை அடைய முடியுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்கிறது இவங்களுக்கு ஒரு விதமான வீரியமான நிலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி சூரியன் இணைவு இது ஒரு சிறப்பான புகழை தரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு தான். சனியும் சூரியனும் நட்புன்னு சொல்லிட முடியாது. இருப்பினும் இவளுடைய சேர்க்கை ஒரு விதமான சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் புதன் இணைஞ்சு கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கலைகளுக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இவருக்கு கலையின் வாயிலாக மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் புகழையும் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இவருக்கு யோக பலத்தை கொடுத்துருக்காங்க. சூரியன்னா தந்தைன்னு சொல்லலாம், சந்திரன்னா தாயின்னு சொல்லலாம். இவருக்கு இவருடைய தந்தையும் தாயாரும் மிகப்பெரிய யோக பலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட மகேஷ் பாபுவோட ஜாதகத்தை தான் பார்த்தோம். இது போன்ற பல சிறப்பான ஜாதக பதிவுகளை கொடுத்துக்கிட்டு வரோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.